ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்குதோ தோக்குதோ எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தோக்குறார். இந்த ஒரு ஸ்டாண்டில் மட்டும்தான் இவங்க எல்லாருமே தேர்தலை சந்திக்க போறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பாஜக திமுகவை அழிச்சு ஆகணும், ஆட்சி விட்டு இவங்களை இறக்கி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி கட்டில பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க கொக்கரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இழந்த ஆட்சியை திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் முனைப்பு காட்டிட்டு இருக்கிறார். இதெல்லாம் போக இவங்களை எல்லாரையும் காட்டிலும் இந்த ஒரு கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் எடப்பாடி பழனிசாமியை தோக்கணும். நாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆகிறோம் ஆகல, எங்க கட்சி அங்கீகாரம் வருது வரல, இல்ல மத்தவங்க எங்களை வச்சு இப்ப நன்மையை பெற்றுக்கொள்றாங்க, இல்ல எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஜெயிக்குது தோக்குது, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாதுப்பா. எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரை ஓட ஓட விரட்டி விரட்டி அடிக்கணும், இதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு அதிமுக இருந்த இப்போ இருக்கின்ற ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி பெரிய குழியை தோண்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்டாரு அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஏன் அப்படின்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இன்னும் பலர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சாதான் இது சாத்தியமாகும். அப்படி என்னப்பா உங்களுக்கு வன்மம் எடப்பாடி பழனிசாமி? ஏன்னா நீங்க சசிகலாவை எடுத்துக்கங்களேன், அவங்க எல்லாருடைய குறிக்கோளும், அதாவது ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னவா இருந்தது அப்படின்னா திமுக. திமுகவுக்கு என்ன ஒரே குறிக்கோளா இருந்ததுன்னா அதிமுக. இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி 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 ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இவங்க ஆட்சி கட்டில இருக்கும்போது அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சிப்பாங்க, அவங்க ஆட்சி கட்டில இருக்கும்போது இவங்க எதிர்கட்சியா இருந்தா விமர்சிப்பாங்க. இப்படி மாறி மாறி விமர்சிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இதே அதிமுக இருந்து வெளியே இருக்கிற சசிகலாவா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை தான் அட்டாக் பண்றாங்களே கண்டி திமுகவை அட்டாக் பண்றல அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்லா தெரியுது. இவங்களுடைய எண்ணம் நோக்கம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு திட்டவட்டமா தெரியுது. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கங்களேன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவேன், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, இதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன், யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பேன் அப்படின்றார். டிடிவி தினகரன் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொல்லிட்டாரு, என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள திரும்ப போறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா நான் போகணும்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கக்கூடாது. ஒருவேளை அவர் இருந்தாருன்னா நான் போக மாட்டேன். எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முழு கொள்கையா இருக்குது அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போனார். அங்க அவர் போய் என்ன பண்றாருன்னா, கொங்கு பெல்ட்ல நான் தான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவரு ஃபுல்லா இறங்கிட்டார். சோ ஆக மொத்தம் இவங்க எல்லாருடைய எண்ணமும் ஓட்டமும் என்னவா இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் 2026 சட்டமன்றத்தில். இவங்களுக்கு அதிமுக ஜெயிக்குது தோக்குது அப்படின்றது விஷயமே கிடையாது. திரும்ப அதிமுக ஆட்சியில உட்கார வைக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இவங்களுக்கு எல்லாருடைய ஒரே நோக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற ஒற்றை புள்ளியில வந்து நிக்கிறாங்க. சரி, ஓகே, எடப்பாடி பழனிசாமிய நீங்க வந்து தோக்கடிக்கணும், அவர் வந்து ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு நீங்க எடுக்கிற எல்லா ஸ்டாண்டுக்கும் ஓகே, எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்பா அதை பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இங்க துரோகத்தை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சசிகலா இவங்களை எடுத்துக்கங்களேன், இவங்க சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனாங்க. ஏன்னா நம்பிக்கை, எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்காரு, நம்மளுக்கு விசுவாசமா இருக்கிறாரு, இவரை உட்கார வச்சுட்டு போனா திரும்பவும் நம்ம வந்தா நம்ம எப்படி கொடுத்துட்டு போனோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாரு. எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு ஓபிஎஸ் அப்படின்ற ஒருத்தர் கிடைச்சாரோ, சசிகலாவுக்கு இபிஎஸ் கிடைச்சிட்டாருப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லாரும் பேசப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில இவருக்கு கொடுத்தாங்க. ஆனா இவரு அந்த நம்பிக்கைய விசுவாசத்தை உடைச்சிட்டாரு. சசிகலா போன பிறகு டிடிவி தினகரனை கொண்டு வச்சுட்டு போனாங்க. டிடிவி தினகரனையும் ஓரங்கட்டி வெளியே வச்சுட்டாரு, சசிகலாவையும் ஓரங்கட்டி வச்சுட்டாரு, ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, ஓரங்கட்டி வச்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, இவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் உறுதுணையா இருந்தாங்களோ அவங்களை எல்லாரையுமே ஓரமா ஒதுக்கி 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 ஒதுக்கி, ஏன்னா
நாளை பின்ன ஹிஸ்டரி வந்து இவங்களை பத்தி பேசக்கூடாது. இப்ப சசிகலாங்க ஒருத்தர் இருந்தாங்க, அவரால் தான் இப்படி வந்தாரு, தினகரன் இப்படி இருந்தாரு, ஓபிஎஸ் இப்படி இருந்தாரு, செங்கோட்டையன் இவரால் தான் அரசியல். இப்ப யாரும் பேச முடியாதுல்ல, அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் ஓரங்கட்டி வச்சுட்டாரு. சோ இந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் இவங்களை எல்லாரையுமே அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி எடப்பாடி பழனிசாமி தோக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இறங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த ஒரு எண்ணத்தை ஓட்டத்துல தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அதிமுகவில சிலர் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கூடவே இருக்கிறவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தோக்கணும் அப்படின்னு கட்சியை விட்டு வெளியே போனவங்க மாதிரி இல்லாம கட்சிக்குள்ளேயே இருந்து என்ன பண்றாங்கன்னா சில பல வேலைகளை பாக்குறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு. இதெல்லாம் பண்றீங்க, கரெக்ட், ஓகே, பேசுறீங்க. ஆனா இதுல ஒரு மெகா ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்க எண்ணத்தின்படி, அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்களுடைய எண்ணத்தை எல்லாம் அபட்டமாக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டார்னா தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தலைவரா அவர் மாறிடுவார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி அந்த ரேஞ்சில் அவர் வந்து என்ன பண்றாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ எதிரிகள் மத்தியிலும், இவ்வளோ துரோகங்கள் மத்தியிலும் இவங்க எல்லாருமே என்ன ஒருத்தனை மட்டும் என்ன பண்ணாங்க, கார்னர் பண்ணாங்க. இவங்களை எல்லாருடைய நம்பிக்கை அவநம்பிக்கையா மாத்திட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நிரூபிச்சிட்டார்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பவர்ஃபுல் லீடர் அதிமுகவில். அதுக்கப்புறம் அவரை வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, இறக்கவே முடியாது. ஜெயலலிதா எப்படி ஒரு அந்த கட்சி கட்டுக்கோப்போட காப்பாத்தி இருந்தாங்களோ அந்த ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துருவாரு அப்படின்றதையும் இங்க நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இன்னைக்கு அவரு மேல நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். துரோகத்தின் உச்சம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, பதவியை பறிச்சுட்டாரு, இன்னைக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் புரட்டி போட்டு பொதுச் செயலாளர் பதவியை வச்சுட்டு இருக்காரு, நம்ம பேசலாம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டார்னா அவரை இனி அதிமுகவில இருந்து இறக்கவே முடியாது, அவர் வச்சதுதான் சட்டம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்னாரோ அவர் ஜெயிச்சிட்டார்னா அவருக்கு யாரு துரோகம் பண்ணாங்களோ அந்த இடத்த அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அவர் பொதுச் செயலாளரா மாறிடுவாரு, ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரா மாறிடுவாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இது நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு. ஏன் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தோத்துட்டா கட்சியிலே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் எதிர்கட்சியா கட்சியிலே இருக்க முடியாது. அந்த ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாங்க, நிர்வாகிகளே ஓட விட்டுருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்குது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இவ்வளவு சவால்களை மீறி எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.